ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் எப்படி முன்னோர் வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மகாலய அமாவாசைக்கு நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அமாவாசைக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசைக்கு கண்டிப்பாக உங்களது முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணமானது நேரடியாக அவர்களே ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு அந்த எள் தண்ணீர் இறைத்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள் அப்படின்னு. அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு அந்த ஆத்மா மகிழ்ச்சி அடையும். இதை செய்ய முடியாத பட்சத்தில் நாங்கள் எந்த ஒரு புண்ணிய நதிக்கரைகளுக்கும் சென்று அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எள் தண்ணீர் இறைத்து அந்த பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த மகாலய அமாவாசை வருகின்றது, புதன்கிழமை வருகின்றது. அன்றைக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அந்த நமது தாய் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை செய்ய தவறியவர்களுக்கு அந்த கர்ம வினைகளும் தீவினைகளும் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த முன்னோர் வழிபாட்டை சரிவர செய்யாதவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்காது. ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, விபத்துகள் இதெல்லாம் நேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் நீங்கள் அந்த முன்னோர் வழிபாட்டை சரியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த புனிதமான மகாலய அமாவாசை என்று கண்டிப்பாக நீங்கள் அந்த புண்ணிய நதிகள், கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி அந்த தர்ப்பணம் செய்வது காலமாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய ஒன்று. இஷ்ட தெய்வ ஆலயங்களில் வழிபாடு, சிறப்பு பூஜைகள் செய்வது, ஏழைகள் இல்லாதவர்களுக்கு அந்த அன்னதானம், வஸ்திர தானங்கள் செய்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் சந்ததியினருக்கும் அது புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சிலர் அந்த ஏதாவது ஒரு அந்த முக்கிய ஸ்தலங்களுக்கு சென்று செய்ய வாய்ப்பில்லாதவர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையே நீங்கள் அந்த எள் தண்ணீர் இறைத்து நம்ம அந்த முன்னோர் வழிபாட்டை செய்யலாம். கண்டிப்பாக அதன் மூலமும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும். நமது வீட்டு வாசலின் முன் நின்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த எள் தண்ணீரை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அவர்களின் ஆன்மா மனம் குளிர்ந்து உங்களை வாழ்த்திவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வார்கள். அதுதான் இந்த மகாலய அமாவாசையின் சிறப்பு. இப்போது வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை சூரிய உதயம் ஆனதற்கு பின்பு தான் நம்ம அந்த பித்ரு கடமைகளை செய்ய வேண்டும். அதனால் 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த எள் தண்ணீர் இறைப்பதை உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். 6 மணியிலிருந்து பகல் 12 மணிக்குள் இதை நீங்கள் செய்து விடுங்கள். அந்த ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதற்கு ஒரு பிளேட் கீழே வச்சுக்கிருங்க. ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வச்சுக்கிருங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு வச்சுக்கிருங்க. நீங்கள் உங்கள் வலது கையில் அந்த எள்ளை உங்கள் கையில் போட்டுட்டு அதில் தண்ணீரை ஊற்றி அதை அந்த பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவர்களின் பெயரையும் அவர்களின் அந்த முன்னோர்களையும் நீங்கள் கண்டிப்பாக நினைத்து கொள்ள வேண்டும் மனதில். படத்தில் காட்டியபடி நீங்கள் அந்த கட்டை விரலில் அந்த தண்ணீரையும் எள்ளையும் அந்த பிளேட்டில் விட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி விடும் பொழுது காசி காசி காசி, கயா 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 இப்படின்னு 3 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு டம்ளர் தண்ணீரையும் விட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு கீழே மண் தரையில் போட்டுடலாம். அப்படி மண்ணுக்கெலாம் வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் ஏதாவது மரத்துக்கு கீழேலாம் எங்களால் கொட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் சிங்கிலேயே அதை கொட்டி நீங்கள் சுத்தப்படுத்தி விட்டுறலாம். இது கண்டிப்பாக உங்களது முன்னோர்களை, ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கும். அதனால் இதை நீங்கள் செய்தாலே போதுமானது. செய்ய முடியாதவர்கள், அந்த புண்ணிய தலங்களுக்கு செய்ய போக வாய்ப்பு இல்லாதவர்கள் மட்டும் இதை மாதிரி நீங்கள் செய்யலாம். இதை செய்துவிட்டு அவர்களுக்கு பிடித்த அந்த உணவுகளை சமைத்து நீங்கள் விரதம் அனுஷ்டித்து அவர்களுக்கு படையல் இட்டு அதை காகத்திற்கு வைத்து நீங்கள் அந்த உணவை அருந்தி நீங்கள் அந்த வழிபாட்டை முடித்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவர்கள் பெயரில் தான தர்மங்கள் அவர்கள் நினைவில் நீங்கள் செய்ய வேண்டும்.
அந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த பித்ரு தர்ப்பணத்திற்கு பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் அவர்களை மேலும் மனம் குளிர வைக்கும், அவர்களுக்கு ஒரு மோட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவர்கள் மனம் மகிழ்ந்தால் உங்களையும் உங்கள் சந்ததியினருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுப்பார்கள், உங்கள் வாழ்வில் வளம் பெற வைப்பார்கள். அதனால் இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். தான தர்மங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ பசுவிற்கு கொடுக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம், தானியங்கள் கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ கூட போட்டிருக்கோம், என்னென்ன தானம் கொடுப்பது அப்படின்றது. நிறைய பதிவுகள் நம்ம மகாலய அமாவாசைக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிறங்க. அந்த ஆண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் பெண்கள் விரதம் இருக்கலாமா, திதி கொடுக்கலாமா அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எள் தண்ணீர் உங்கள் வீட்டிலையே பண்ணி செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த எள் பிண்டம் வைத்து நீங்கள் வழிபட்டதற்கு சமமாக பலனை இது கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் முன்னோர்களின் ஆத்மாவையும் சாந்தி அடைய வைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷமோ சாபமோ எதுவாக இருந்தாலும் அதனையும் போக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.